ஆண்டு காலம் தொடர்ந்து தொண்டு மட்டுமே செய்து கொண்டு வந்த அம்மையாருக்கே கனவுல அசரீரி வாக்கு கேட்குது. நேராக காட்சி கிடையாது. நீ கவலைப்படாதம்மா, உன் தம்பி போன ஜென்மத்திலேயே ஒரு முனிவராக இருந்து என்னை அடைய முயற்சி பண்ணான். அப்பேற்பட்ட தம்பியை நான் ஒரு நோய் கொடுத்து ஆட்கொள்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. அதுக்கு பேர் சூளை நோயின்னு பேர். அந்த நோயை கொடுத்து அவன் ஆட்கொள்ளுவேன், மீண்டும் சைவ சமயம் வருவான் அப்படின்னு சுவாமி வந்து அருள் பண்ணுறார். அம்மையார் ரொம்ப சந்தோஷம். அப்படி அம்மையாருக்கு ரெண்டு கவலை, ஒரு கவலையும் ஒரு சந்தோஷம் ரெண்டுமே உண்டாகுது. என்னென்னா, மீண்டும் தம்பியார் இங்கே வரப்போகிற சந்தோஷம், அதே மாதிரி தம்பியாருக்கு ஒரு கொடிய நோய் வரப்போகுதுன்னு ஒரு கவலை அம்மையாருக்கு. சூளை என்பது சாதாரண ஒரு நோய் இல்லை, வயிற்று வரக்கூடியது. குடரோடு துடக்கி முடக்கி இடன்னு அப்பர் சாமிகளே பாடுவார். அதாவது 1000 மடங்கு அந்த நோயோட என்ன சிறப்பு இருக்குங்க, சிறப்பு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நொடியும் அந்த நோயின் வலி பெருகி கொண்டே போகும். நமக்கெல்லாம் தலைவலி வந்தால் தலைவலின்னு சொல்லுவோம், தலைவலி வலிச்சுக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான், மாத்திரை கூட சரியாகும். தலைவலி ஒவ்வொரு செகண்டும் அதிகமாகிட்டே போனால் என்ன பண்ணுவீங்க? கையில் மாத்திரை வந்து கிடையாது, ஒவ்வொரு செகண்ட் அதிகமாகிட்டே போனால் 9 மணிக்கு வந்து தலைவலி 9 காலுக்கு எப்படி யோசிச்சு பாருங்கள், 9 காலுக்கு. அப்படிப்பட்ட தொழில் நோய் மேலே மேலே பெருகிக்கிட்டே போகும். வயிற்றில் வந்து வடமுகாக்கிற பெரிய அக்னியை மூட்டி எரிய வச்சு வயிற்று எரியும், தக தக தகன்னு உள்ளே எரியும், அந்த மாதிரி எரியும், தொட்டாலே வலிக்கும், யாரும் தொடவே முடியாது வயிற்று, அந்த மாதிரி நோய் அது. அதில் பல ஆயிரம் இரும்பு கம்பிகளை படுக்க காய்ச்சி குச்சினா அப்படி இருக்கும். அந்த வேதனை என்னவோ அதை விட பல ஆயிரம் மடங்கு அதிகப்பட்ட வேதனை நோய் நோய். சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்க எப்படி இருக்குன்னு நோய் நீங்களே புரிஞ்சுங்க. அந்த நோய் அவருக்கு வந்து அப்பர் பெருமான் துடிக்கிறார், கடந்து அந்த சமண சமயத்திலிருந்து துடிக்கிறார். அந்த சமணர்கள்லாம் வந்து பலவாறு வைத்தியம் பண்ணுறாங்க, எந்த வைத்தியம் பலிக்கலை. அப்புறம் கடைசியாக முடிவு பண்ணுறார், இதுக்கு ஒரே தெருவு என்னுடைய அக்கா தான், அந்த தவ மாதர் தான் என்ன வழியை போக்க முடியும்னு சொல்லி ஆள் தூது அனுப்புகிறார், அக்காட்ட அனுப்புகிறார். அங்கேருந்து ஒரு ஆளை இவன் போய் அந்த ஆள் போய் கூப்பிட்றாரு, அக்கா அம்மா இந்த மாதிரி உங்கள் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்கிறார். அம்மா மறுத்து பேசுகிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் நான் அந்த சமண பயத்துக்கு அந்த அந்த ஆசிரமத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு மறுத்து அனுப்பிச்சிடுறாங்க அக்கா. இப்போ வேறு வழியே இல்லாமல் அப்புறம் சாமி என்ன பண்ணுறாரு, அவர் துணையை கொண்டுட்டு நைட்டு இரவோடு இரவோ அங்கேருந்து கிளம்பி வர்றார். அங்கேருந்து அந்த பாய் உரி தோல் அந்த ஆடையெல்லாம் கழிட்டு வெள்ளை ஆடையை உடுத்தி அங்கேருந்து கிளம்பி வர்றார். அவரே தடுமாறி நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியாமல் அதிக விட்டானத்துக்கு வரார். அதிகாலை பொழுது அம்மா நந்தவனத்தை பூ பறிச்சிட்டு இருக்காங்க அம்மா. அப்போ நேராக வந்து அக்கா காலில் விழுந்தார், அம்மா நீங்கள் தான் காப்பாற்றணும் என்ன அப்படின்னு சொல்லி காலையில் வந்து கும்பிட்டு அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, உழந்தீர் எழுந்தறின்னு வாக்கு கொடுக்குறாங்க அம்மா. இத்தனை காலமாக சமயத்தில் உழண்டு கிடந்த, இப்போ நீ சைவ சமயத்தில் எழுந்திருப்பான்னு சொல்லி எழுந்திரின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ இதே வாக்க தான் சுவாமின்னு சொல்லுவார் கைலா காட்சி கிடைக்கிற போது, ஆடிய மாதம் கையில திருவையாரில். அப்போ எழுந்து வந்து கையில் அப்போ உடார்படை கொடுத்து அவருக்கு விபூதி கொடுத்து பூஜை சொல்லி அந்த நொடியிலேயே அப்பர் சாமிக்கு சகல ஞானமும் உண்டாகுது. ஏற்கனவே ஞானம் பெற்றவர் தான் அவர். 63 நாயன்மார் பெருமக்களிலேயே அதிகம் படித்தவர் அப்பர் பெருமானார். அதிகமாக ரொம்ப படித்தவர் அப்பர் பெருமானார், ரொம்ப ஞானமுடையவர். அந்த நொடி விபூதி பூசி அங்கேயே பதிகம் பாடுறாரு. முதல்ல பாடின பதிகம் கூற்றாயினவாறு விளக்குகளிலிருந்து பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே வலி